ஒரு ஆள் ஒரு ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் போயின்னுக்கிற பாதையில் ஒரு பாறை ஒன்று இருக்குது. கொஞ்சம் பெருசு, பெரிய பாறை ஒன்று இருக்குது. அதை பார்த்தாரு. இது ஒரு ஆள் நகர்த்துற பாறை கிடையாது. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்தால் தான் அந்த பாறையை நகர்த்த முடியும். அதை பார்த்துட்டு அந்த பாறை இருக்கிற அந்த இடத்துலையே ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தர் அங்கே வராரு. என்ன ஐயா இந்த வெயில் நேரத்தில் இங்கே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இந்த பாறை அப்படின்னு அதை கை காட்டுறாரு. அதை பாறையை சுட்டி காட்டுறாரு. ஓஹோ அப்படியா, என்னுடைய உதவி வேணுமா, வா 2 பேர் சேர்ந்து நகர்த்தலாம், அதுக்காக தானே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு வந்தவர் கேட்குறாரு. அது இல்லைங்க, இந்த பாறை எவ்வளோ பெருசு, நடந்து வரவங்க அந்த பாதையில் கால் இடிச்சிட்டாங்கனாக்கா எப்படி துடிப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்காக தான் நான் உட்காந்துருக்குறேன், அதை பார்க்கலான்னு. அந்த பாறையில் கால் இடிச்சினாக்கா அவங்க எப்படி துடிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும், அதனால தான் உட்காந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு கட்டுமான பணியாளர் ஒருத்தர் ஆணி அடிச்சிட்ருக்கிறாரு. பலகையில் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் சுவத்தில் அடிக்கிறாரு. அவருக்கு எங்கே தேவையோ அங்கே ஆணி அடிச்சுன்னுக்கிறாரு. இதை ஒரு சிறுவன் உத்து பார்த்துன்னுக்குறான். இவர் வேலை செய்யிட்டுருக்கிறாரு. அந்த சிறுவன் பார்க்குறத இவர் கண்ணில் பட்டுடுது. என்ன தம்பி, உனக்கும் இந்த வேலையை கற்றுக்கணும் ஆசையாக இருக்குதா, வா சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கும் அந்த சிறுவன், அப்படி இல்லையா, ஆணி அடிக்கும் போது அடி தவறி உங்கள் கட்டை வரலில் பட்டுச்சுனாக்கா நீங்கள் எப்படி துடிப்பீங்கன்னு பார்க்குறதா தான் நான் நின்றுட்டுருக்கேன். அப்படி கட்டை வரல் படும்போது ரத்தம் வருமா இல்லை வராதா, நீங்கள் அழுவீங்களா இல்லை மாட்டிங்களா, அதை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.